வணக்கம் நண்பர்களே. சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். ஓயாமல் உழைக்கும் ஹசில் கல்ச்சர். இது நமக்கு ஒரு வரமா அல்லது சாபமா? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறைய ஐடி செக்டர்ஸ் நிறையா வந்துருச்சு. நம்முடைய சமூக வலைதளங்களில் இந்த நான் சொல்லக்கூடிய வேர்டு, அதாவது ஹசில், கிரைண்டு, நோ டேஸ் ஆஃப் போன்ற வார்த்தைகளை பார்க்காமல் ஒரு நாளை கடப்பது அரிதாகிவிட்டது. ஏன் அப்படின்னா, இந்த ஐடி செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி வேர்டு நிறையா இருக்குது. இரவும் பகலும் பார்க்காமல் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே இருப்பது தான் வெற்றிக்கான ஒரே வழி என்பது போன்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு பெயர்தான் ஹசில் கல்ச்சர். முதல் நம்ம பார்க்க போகிறது ஹசில் கல்ச்சர்னால் என்ன. சாதனையாளர்கள், பெரிய விளையாட்டு வீரர்கள், விஞ்ஞானிகள், தொழில் அதிபர்கள் என நாம் இன்று வியந்து பார்க்கும் பலரும் இந்த ஹசில் கல்ச்சரில் ஊறி போனவர்கள்தான். ஒரு குறிக்கோளை நிர்ணயித்து அதை அடைவதற்காக தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் முழுமையாக அர்ப்பணிப்பதுதான் இதன் அடிப்படை. சிந்தனை, முயற்சி, உழைப்பு என எல்லாமே அந்த ஒரு இலக்கை நோக்கியே இருக்கும். இது கேட்க நன்றாக இருந்தாலும் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அதை பார்ப்போம். உலகத்திலே பணக்காரர் இப்போ யார் இருக்கான்னா, எலான் மாஸ்க். அவர் என்ன செய்வாராம், 24 மணி நேரமும் கம்பெனிலே இருப்பாராம். அங்கேயே சாப்பிடுவாராம், அங்கேயே தூங்குவாராம், எல்லாமே அங்கே தான், வீட்டுக்கே போக மாட்டாராம். அவருமே ஹசில் கல்ச்சர் என்ற அடிப்படையில் தான் உழைத்து வெற்றி பெற்றார். இந்த ஹசில் கல்ச்சர் எப்போ மோசமாகிறது அப்படின்னா, ஒருவர் நான் விடுமுறை எடுக்காமல் வேலை செய்கிறேன், நான் தான் இந்த கம்பெனியில் அதிக நேரம் உழைக்கிறேன் என நினைத்து கொள்வது அர்த்தமற்றவை. குடும்பத்துடன் செலவிடும் நேரத்தையும் நண்பர்களுடன் மகிழ்விக்கும் தருணத்தையும் நமக்கான ஓய்வையும் தியாகம் செய்து எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடுவதுதான் ஆபத்தானது. இந்த கலாச்சாரம், அதாவது ஹசில் கல்ச்சர் கலாச்சாரம் ஓய்வு எடுப்பவர் சோம்பேறிகள் என்பது போன்ற ஒரு குற்ற உணர்ச்சியை மற்றவர்களுக்கும் ஏற்படுத்துகிறது. இதனால் பல பேர் நிம்மதி இழந்து ஒருவித மன அழுத்தத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹசில் கல்ச்சர் எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம உழைக்கிறது தவறு கிடையாது, ஆனால் அந்த பயணத்தை நாம் ரசிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஒரு குறிக்கோள் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் செக்டரில் போய் வேலை வாங்கணும், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் இருக்கலாம். அதற்காக கடுமையாகவும் உழைக்கலாம். ஆனால் அந்த பயணத்தின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து அந்த வேலையை செய்ய வேணும். கண்மூடித்தனமாக நம் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு கடைசியில் இலக்கை அடைந்தாலும் அங்கே கொண்டாடுவதற்கு யாரும் இல்லை என்ற நிலைமை வந்துவிடக்கூடாது. வீட்டில் ஜெயிக்காதவன் எங்குமே ஜெயிக்க முடியாது என்பதை நினைவு கொள்ள வேண்டும். நமது பயணம், நமது குடும்பம், நமது சந்தோஷம் என எல்லாவற்றையும் சமநிலையில் வைத்துக்கொண்டு புத்திசாலித்தனமாக உழைப்பதே உண்மையான வெற்றி, உண்மையான ஹசில் கல்ச்சர் அப்படின்னு அர்த்தம். ஹசில் கல்ச்சர் என்பது ஒரு பழக்கம். அதை சரியாக பயன்படுத்தினால் அது நமக்கு சுதந்திரத்தையும் நிறைவான வாழ்க்கையையும் கொடுக்கும். அந்த ஹசில் கல்ச்சரை தவறாக பயன்படுத்தினால் நம்மிடமிருந்து சந்தோஷத்தையும் உறவுகளையும் பறித்துவிடும். எனவே அதை ஒரு முறை நீங்கள் கடினமாக உழைக்கும்போது உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த பயணத்தை நான் ரசிக்கிறேனா என்று. பதில் ஆம் என்றால் நீங்கள் சரியான பாதையில் தான் பயணிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதனால் நீங்கள் கடுமையாக உழைக்கணும், அது மாற்றுக்கருத்தே கிடையாது. இருந்தாலும் நம்ம குடும்பத்தையும் நம்ம நண்பர்களையும் நம்மளையும் சரியாக பார்த்து கொண்டு நம்ம மகிழ்ச்சியாக அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் ஹசில் கல்ச்சர்னால் என்ன
தவறாக பயன்படுத்தினா என்ன நடக்கும், சரியாக பயன்படுத்தினா என்ன நடக்குன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.